என்ன என்ன ப்ரோ என்னாச்சு? ஓ போறவல்ல இறங்கிறேன்னு சொல்றீங்களா? பாவங்க டம்போல. சரி சரி ப்ரோ உட்காருங்க, இறக்கி விட்றேன். இந்த மாதிரி யாராச்சும் ஹெல்ப்னு கேட்டால் நமக்கு உடனே நிப்பாட்ட தான் தோணுது. ஆனால் எனக்குன்னு எதனா ஒரு எமர்ஜென்சின்னு கை காட்டுறப்போ ஒருத்தர் நிப்பாட்ட மாட்டாங்க. அதுலேயும் வயசு பசங்க கூட நிப்பாட்டிடுறாங்க. அந்த 50-60 வயசுக்கு மேலே இருக்கானுங்க பாரு, அவனுங்க ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுப்பானுங்க லிஃப்ட் கேட்குறப்ப. அதை பார்த்தாலே பார்த்தா எங்கே ப்ரோ உங்களை இறக்கி விடணும்? ஓ அந்த பஸ் ஸ்டாண்ட் இறக்கி விடவா? சரி, எவ்வளோ நல்ல மனுஷனா இருக்காரு பாவங்க. இப்பெல்லாம் ரொம்ப அப்பாவே இருக்காத ப்ரோ. அதே தான் காட்டுதான் ப்ரோ. அங்கே பாரு ப்ரோ, ரோட்லேயே குடிச்சு போட்டுட்டு இவங்க தொலை வேற தாங்க முடியல. அப்படி ரோட்டை மறைச்சு நின்றுருக்காங்க. ஏய் வண்டி நிப்பாட்டு. ப்ரோ ப்ரோ இப்போ எதுக்கு நிப்பாட்டுறீங்க? பாவா கழுத்தில் ஒரு தொழு கொய்யா. ப்ரோ பின்னாடி பாவம் ப்ரோ, அவர் எதுனா எமர்ஜென்சி போல் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்ட சொன்னார். ப்ரோ நீ உட்காரு ப்ரோ, இறங்காத. கலட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம், வாய் பேசிட்டே இருக்கேன். கலட்டுறா ப்ரோ ப்ரோ நான் பேசிக்கிறேன் ப்ரோ. இவன் நான் பேசுகிறேன். அதான்டா எங்க குருவே. ஒப்பால சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் நெத்தியில கோல போடணுமா? பாவா போட்டு விடுறான் அவனுக்கு. ஐயோ என்னையா அவனுக்கு பாவனுக்கு ஹெல்ப்லாம் பண்ண, என்ன அப்படி பண்ணிட்டு இருக்க? நீ கூட்டுக்கிறியால அவன் கழுத்தை கடிச்சு துப்பாவா பல்ல பாரு. அண்ணன் இந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சுருனே. தலை உங்கனால நல்லவனு கூட லிஃப்ட் கொடுக்க பயமா இருக்குடா. என்னடா கருகுற? அண்ணே அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. திரும்பி பார்க்காம சட்டியோட விடு. உங்களை சும்மாவே விட மாட்டேன்டா பல்லு தாய்களா.